ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இது வெனஸ்டே மார்னிங். அப்பா வந்திருந்தாரு. அவங்க பேரனுக்கு சேர் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்துருப்பார் போல். அது வந்துருச்சு, கொடுத்துட்டு போகலான்னு வந்திருந்தாரு. முன்னாடி நாள் செவ்வாய் சந்தைங்கிறதுனால அம்மா மார்க்கெட் போயிருப்பாங்க போல். இந்த காய்கறியெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. புளிச்சக்கீரை, பாலக்கீரை எல்லாம் ஆஞ்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி கொடுத்து விடுங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி நாள் நாங்கள் கிராசரி ஷாப் போயிருந்தோம். சரி காடை முட்டை பார்த்தோம், தொக்கு பண்ணலாமே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். இதோட செகண்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 10 மினிட்ஸில் வெந்துடுது. இந்த வேகும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுனா முட்டை உடையாதுன்னு சொல்லுவாங்க. நானும் இன்றைக்கி வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஒன்றும் உடஞ்ச மாதிரி தெரியல. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாகவே பீல் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அந்த சதைப்பற்றெல்லாம் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பீல் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வானலில் நல்லெண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து தொக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் அதை எடுத்துக்கிறேன். சோம்பு பட்டையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு எடுத்து போட்டுக்கிறேன். பூண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து லேட் ஆகிட்டன்றதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க, நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த கேப்பில் 5லேருந்து 6 தக்காளியை, அதோட ஒரு பச்சை மிளகா, கல்லுப்பு சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். லோக்கலில் தானே கல்யாணம் ஆகிருக்கு, எப்படினாலும் அடிக்கடி வீட்டுக்கு போயிடலான்னு நினைப்போம். பட் அம்மா அப்பா வருவாங்க, தோணுச்சுன்னா வந்துடுவாங்க, வந்து அவங்க பேரனை பார்த்துட்டு போவாங்க. பட் நாம் என்ன தான் லோக்கலில் இருந்தாலுமே அரௌண்ட் 1 மந்த்துக்கு மேலே, அப்புறம் 2 மந்த்தெல்லாம் ஆயிருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு. அது ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அப்பா அம்மா நினச்சா வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள்னு சொல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, அம்மா அப்பா நினச்சா வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் அம்மா புளி, சர்க்கரை எல்லாமே கொடுத்து விட்டுருவாங்க. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. புளியெல்லாம் 1 இயர் வரைக்குமே ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொடுத்து விட்டுருவாங்க. அது எல்லாமே ஒரு அன்புன்னு தான் சொல்லணும். அது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோதாங்க, தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அம்மா வீட்டிலேருந்து இந்த மாதிரி சின்னதாக ஏதாச்சும் கொடுத்து விட்டாங்கன்னா எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டோன்னா அவ்வளோதாங்க, முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.